அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எனக்கு முன்னாடி பேசிய ஹஸ்ரத் அவர்கள், சலீல் மௌலானா, என்னென்னலாம் நான் சொல்லணும்னு நினச்சேனோ அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. முக்கியமாக நீங்கள் இப்போ இன்ஷா அல்லாஹ் 10th +1 +2 எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண போகிறீங்க மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து. ஸோ அதை எப்படி நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய பெரிய கருமையில் சிவகாசன பிரகத்தில் நம்ம ஷேக் நாகடி தோன்றத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாருமே சிறந்த மதிப்பெண்கள், ஒவ்வொரு பாடத்திலையும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறணும்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதற்கான வழிமுறைகளை நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கிறேங்க. இப்போ 10th எக்ஸாம் ஃபஸ்ட்டாக அப்பியர் ஆகிறவங்களுக்கு அது எப்படி இருக்குங்கிறது தெரியாதவங்களுக்கு அவங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. ஆல்ரெடி இப்போ +1லேருந்து +2 போகிற மாணவர்கள், +2 எழுதக்கூடிய 10th +1 போகிற மாணவர்கள், இவர்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். +2 எழுதுகிறவங்களுக்கு ஆல்ரெடி +1 எழுதியிருக்கிறதுனால ஓரளவுக்கு தெரியும், இருந்தாலும் மறந்து இருப்பீங்க. சில விஷயங்களை நான் கவனப்படுத்துகிறேன், அது நல்லா கவனமாக கவனிச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிற அந்த டைம் தான் ரொம்ப முக்கியமானது. காலையில் 9 o'clock நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே போடுறாங்களோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் 9 மணிக்குள்ளே கண்டிப்பாக போயிடும். ரொம்ப முக்கியமானது. பரபரப்பாக கடைசி நேரத்தில் போகிறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பை வச்சுக்காதீங்க. 9 மணிக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே உங்களுக்கு போட்டிருக்காங்களோ அங்கே கண்டிப்பாக நீங்கள் போயிடணும். அதற்கான இன்ஷா அல்லாஹ் பரசா உங்களுக்கு ஏற்பாடு செய்யும். இருந்தாலும் நீங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் காலையிலே கரெக்டாக எழுந்திரிச்சு ரொம்ப ரெடியாகி கரெக்டான நேரத்துக்கு போயிடுது. 9 மணி போகிறதுக்கு முன்னாடி டிஃபன் நாஸ்டா ரொம்ப அவசியம். கண்டிப்பாக மினிமம் மேக்ஸிமம் குவான்டிட்டி எடுக்க வேண்டாம், மினிமம் குவான்டிட்டி ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் 1.25 மணி வரைக்கும் எக்ஸாமினேஷன் ஹாலில் இருக்கணுங்கிறதுனால கண்டிப்பாக மினிமம் குவான்டிட்டி கண்டிப்பாக ஏதோ என்ன நாஸ்டா அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை கண்டிப்பாக காலையில் கண்டிப்பாக எடுத்துக்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிலாம். ஏன்னா 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலில் இருக்கணும். ஸோ அதனால் அதற்கு நமக்கு எனர்ஜி தேவை. 3.5 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸாம் எடுக்கிறதுக்கு எனர்ஜி தேவை. ஸோ அதுக்கான ஃபுட்டு கண்டிப்பாக காலையில் எடுத்துக்கணும். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் 9:30க்கு எக்ஸாமினேஷன் ஹால் உங்களுக்கு ரூம் அலாட் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிறேங்க. அங்கே போன உடனேயே அங்கே உங்களுக்கு அந்த போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க அந்த எக்ஸாமினேஷன் நம்பர் எந்த ஹாலில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குங்கிறத. அது நீங்கள் 9:30 to 9:40க்குள்ளே நீங்கள் அங்கே போகிற மாதிரி அவங்களே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. 9:40 ஆர் 9:45க்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே போயிடலாம். போன பிறகு உங்களுடைய நம்பரை கரெக்டாக பார்த்து அந்த சீட் அப்ராப்ரியேட் சீட்டில் போய் உட்காந்துருங்க. 9:45க்கு எக்ஸாமினேஷன் ஹால் உங்களுடைய ஹால் எங்கேவோ அங்கே கரெக்டாக போயிடணும். போகிறதுக்கு முன்னாடி வாஷ்ரூம் போகிறதெல்லாம் கண்டிப்பாக போயிடுங்க. அதாவது 9 o'clock நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போயிட்டீங்கன்னா 9 to 9:15க்குள்ளே வாஷ்ரூம் போயிட்டு ஒழு செஞ்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாகிடுங்க. ஏன்னா மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எக்ஸாமினேஷன் ஹாலில் போகும்பொழுது டென்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த டைமில் சில பேருக்கு யூரின் வரும், சில வேறு ஏதாவது உபாதைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அந்த 9:15க்குள்ளே நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா 8:30க்குள்ளே 8:15க்குள்ளே நீங்கள் டிஃபன் முடிச்சிடுறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு 1 hour கேப் இருக்கும். ஸோ வாஷ்ரூம் போகிறதோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கிறோம். இந்த நெக் மூமெண்ட்டில் அதாவது 9:45க்கு ரூம்குள்ளே போகும்பொழுது சில பேருக்கு வாஷ்ரூம் வரும். அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்காதீங்க. 9:30க்குள்ளே வாஷ்ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுங்க. தண்ணி குடிச்சிக்கிறாங்க. ஒரு 9 o'clockே தண்ணி குடிச்சிக்கிறாங்க, இல்லை 8:30க்கே நல்லா தண்ணி நிறையா குடிச்சிக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா வேறு எந்த சிந்தனைகளும், வெறும் எக்ஸாம் நல்லா பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ் அந்த எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். தேவையில்லாமல் இது விட்டுட்டோமே. அதனால் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் பவுச்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பரண்ட் பவுச்னால் ஒயிட் கலரில் இருக்கும். உங்களுடைய ரைட்டிங் மெட்டீரியல்ஸ், பென், பென்சில், இரேசர், ஷார்ப்னர், குறைந்தபட்சம் நீங்கள் எழுதக்கூடிய பென் ஒரு 3 வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குறைந்தபட்சம் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 2 வச்சுக்கிறேங்க. ஏன்னா சில நேரங்களில் எழுதிக்கிட்டே இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தினால அது என்ன ஆகலாம், ஸ்ட்ரக் ஆகலாம்.
ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு டென்ஷன்ஸ் ஏற்படக்கூடாது. டக்குன்னு என்ன பண்ணுங்க, அடுத்த பேனாவை எடுத்து எழுதணும். புரியுதுங்களா? அதற்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன்ஸாக என்ன பண்ணிடணும், இங்கேருந்து போகும்பொழுதே காலையிலையோ இல்லை நாளைக்கு எக்ஸாமுக்கு போகிறோம்னா இன்னைக்கு நைட்டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளீஸ் லிசன். இன்னைக்கு நைட்டே என்ன பண்ணுங்க அப்படின்னா, பென்சில், எரேசர் ஒன்று இருந்தால் போதும், பென்சில் ஒன்று இருந்தால் போதும். அந்த பென்சில் நீட்டு பென்சிலாக வாங்கி ரெண்டாக என்ன பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேங்க, ஷார்ப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அதெல்லாம் போகிற நேரத்தில் எதையும் பண்ணாருங்க, எல்லாம் நைட்டே பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். பென் நீங்கள் எழுதக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த பெண்ணில் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த வகையான பெண்ணே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சில பேர் கிரேசியாக இருப்பாங்க, நான் புது பெண்ணில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தப்பு கிடையாது. பட் அந்த பெண் சில நேரங்களில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எழுத வராது, கை வலிக்கும். அதெல்லாம் அதையே நீங்கள் எழுதப்பட்ட பெண், அதாவது ப்ராக்டிஸ் பண்ண பெண்ணில் நீங்கள் எழுதும்பொழுது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் இது உங்களுக்கு அது ரொம்ப அட்வான்டேஜான ஒரு விஷயங்கள். நான் என்னடா இது பெண்ணில் கூட இப்படி இருக்குமா? எஸ். ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புது பெண் எழுதும்போது அந்த பிடிக்கிற இடங்கள் டைட்டனிங்காக இருக்கும், கை வலிக்கும். அந்த 3 மணி நேரத்தை நீங்கள் ரொம்ப பிரயோஜனமாக யூஸ் பண்ணணும்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகும். அதனால் இன்றைக்கி என்ன நீங்கள் பென் யூஸ் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரெனால்ட்ஸ், நிறைய பெண்கள் இருக்குது. அது யார் நீங்கள் என்னென்ன பென் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பெண்ணையே தயவு செஞ்சு டில் த எண்ட், எக்ஸாமினேஷனுடைய கடைசி எக்ஸாம் வரைக்கும் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஸ்பீட் கிடைக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. அதனால் மினிமம் ஒரு எக்ஸாமுக்கும் நீங்கள் எத்தனை பென் எடுத்துகிட்டு போகணும், குறைந்தபட்சம் 2, அதிகபட்சம் 3 பென் எடுத்துகிட்டு போகணும். புரியுதுங்களா? அங்கே போய் யார்கிட்டயும் பாரோ பண்ணுறது அந்த வேலையை வச்சுக்காதீங்க. உங்களுடைய ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் என்ன, பென்சில், இரேசர், ஷார்ப்னர், எல்லாமே. ஸ்கேல் இஸ் மஸ்ட். அதான் ஆஃப் ஸ்கேலோ இல்லை ஃபுல் ஸ்கேலோ வச்சுக்கிறீங்க. டிரான்ஸ்பரண்ட் பவுச் ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஹால் டிக்கெட் உங்களுக்கு இன்ஷால்லா ஃபஸ்ட் எக்ஸாம்ஸுக்கு உங்கள் கையில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி அங்கேயே கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, அதில் அந்த எக்ஸாமினேஷன் நேரம் சைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த எக்ஸாமினேஷன் முடியும் பொழுது அந்த திரும்பவும் அந்த ஹால் டிக்கெட்டை அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும்தான் they will hand over to your hand. அது கடைசி எக்ஸாம்ஸ்க்கு தான். அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க, இந்நேரத்துக்கு வந்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் மனப்பாடமாக வச்சுக்கிறங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னும் எக்ஸாமில் எக்ஸாம் பேப்பரில் எக்ஸாம் நம்பர் எழுத போகிறது கிடையாது. இட் இஸ் ஆல்ரெடி பிரிண்டட். உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே அதில் பிரிண்ட் ஆகி இருக்கும். பட் யூ மஸ்ட் வெரிஃபை. ஏன்னா உங்களுடைய நம்பர் உங்களுக்குன்றத அதை பார்த்தா கரெக்டாக அதுதானா அப்படிங்கிறத செக் பண்ணணும். புரியுதுங்களா? உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இன்ஷால்லா 99% தவறு இருக்காது. ஒரு சில நேரங்களில் தவறுகள் தான் இமீடியட்டாக யூ மஸ்ட் ரிப்போர்ட் டு தி இன்விஜிலேட்டர். அவங்களுக்கு சொல்லணும். அவங்க வந்திருப்பாங்க, செக் பண்ணுவாங்க, சூப்பர்வைசர் பண்ண வந்துருக்காங்களே அவங்ககிட்ட சொல்லணும். அதற்காக நீங்கள் ஒன்றும் எழுத தேவையில்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் முன்ன மாதிரி சிஸ்டம் கிடையாது. இப்போ எல்லாமே என்ன இருக்குது, உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே பிரிண்ட் ஆகி ரொம்ப தெளிவாகவே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பார்க்கணும், அதில் சைன் பண்ணணும், அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ அப்போ 9:45க்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே போயிடுவீங்க. 9:45 to 10 ஜஸ்ட் அமைதியாக உட்காந்துருப்பீங்க. 10 o'clock ஒரு ரிங் பெல் அடிப்பாங்க. ஸோ அந்த டைமில் they will issue the question paper. அன்றைக்கி என்ன எக்ஸாமினேஷனோ அந்த எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின் பேப்பர் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனேயே ரோல் நம்பர் அதில் நீங்கள் எழுதிடுறது நல்லது. ஓகேவா? பெண்ணில் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் 10 to 10:15 வரைக்கும் 15 நிமிடங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணலாம், முழுசாக படிக்கணும். புரியுதுங்களா? ஒன்றா படிக்கணும். அதற்கான டைம் தான் அது, கொஸ்டின் ரீடிங் டைம் தான் அது. 10 to 10:15 மணி வரைக்கும். இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் 10th standard, +1 and +2 3 பேருக்குமே இந்த டைமிங் இது மார்னிங் எக்ஸாம்ன்றதுனால இதுதான் டைமிங். 10 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் இஷ்யூ பண்ணுவாங்க. 10:15 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணணும். நல்லா தெளிவாக ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு கொஸ்டின் நல்லா பாருங்கள். இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், நம்மளுக்கு எதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். தெரியாததை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். இன்ஷால்லா அதுக்கு சில குறிப்புகள்லாம் நான் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ நீங்கள் அந்த 10 to 15 10:15 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணணும். 10:10க்கு உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. அந்த 10:10க்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்கின உடனேயே யூ ஹாவ் டு வெரிஃபை யுவர் நேம், யுவர் ஃபோட்டோகிராஃபி. அந்த ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா, உங்கள் நேம் கரெக்டாக இருக்கா, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா, இந்த 3த்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், கேட்குதாம்மா பின்னாடி இருக்கிறவங்களாம் கேட்குதா, ஸோ செக் பண்ணணும். கண்டிப்பாக செக் பண்ணணும். ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்லாம் நிச்சயம் பண்ணாதீங்க. சில நேரங்களில் தவறுகள் வரலாம், அதனால் செக் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு பிறகு அங்கே சைன் பண்ண சொல்லி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், உடைய பப்ளிக் எக்ஸாமினேஷனுடைய இது
இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இது இருக்கும். ஃப்ரண்ட் பேஜ் இது வந்து ஃப்ரண்ட் பேஜ். இந்த ஃப்ரண்ட் பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் அது போட்டிருப்பாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. உங்களுடைய நேம் பிரிண்ட் ஆகிருக்கும், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கும், உங்களுடைய ஃபோட்டோ தெரியுதாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியுதாம்மா? உங்கள் ஃபோட்டோ இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த மெயினாக அந்த 10th ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் நல்லா கவனிச்சேன். +1 +2 எழுதுறப்போ அதே மாதிரி +1 போகிற பசங்க 10th போகிற பசங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா +2 போகிற பசங்க ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க, இருந்தாலும் பார்த்துக்கிறது. ஸோ இந்த ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோக்கு கீழே சிக்னேச்சர் இருக்கும், அந்த இடத்துல தான் உங்களுடைய சைன் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கும். முதல் பாக்ஸ் வந்து ப்ரெசன்ட், அதாவது நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு ப்ரெசன்ட் ஆகிருக்கீங்க. ஆப்சண்ட் 3வது காலம் மேல் ப்ராக்டிஸ்னு. இந்த ப்ரெசென்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சின்ன டிக்கு, அதாவது நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கீங்க. ப்ரெசென்ட் ஆகாதது போகாதவங்களை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்ம என்ன போயிருக்கோம்னா நம்ம வெறும் ப்ரெசென்ட்டில் டிக் அடித்தா போதும். இந்த ஃபஸ்ட் பேஜில் நீங்கள் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். யூ ஹாவ் டு செக் யுவர் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஃபோட்டோகிராஃபி, இது 3ம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணணும். பிறகு அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு கீழே தே வில் ப்ரொவைட் சம் ஸ்பேஸ், ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய யூஷுவல் சிக்னேச்சர், நீங்கள் பொதுவாக எப்போவுமே போடுற சிக்னேச்சரை போடணும். போட்ட பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் பேஜை ஃபுல்லாக விட்டுடணும். இந்த முதல் பேஜை நீங்கள் என்ன பண்ணணும், முழுசாக விட்டுடணும். 2வது பேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்காக ஸ்டார்ட் ஆகும். இந்த பிளாங்க்லேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 1ன்னு போட்டிருப்பாங்க, அங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எப்படி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணுமோ அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? டேட் எல்லாமே உங்களுக்கு எங்கேயே இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் டேட்டோ வேறு சப்ஜெக்ட் பற்றியோ எதுவுமே எழுத தேவையில்லை. டேட்டு, சப்ஜெக்ட் எல்லாமே எங்கேயே இருக்கும், எல்லாமே இதுலேயே இருக்கும். இங்கே ஆல்ரெடி எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணவே தேவையில்லை. டேட் எழுத தேவையில்லை, பேர் எழுத தேவையில்லை, ஃபோட்டோ ஒட்ட அவசியம் கிடையாது. நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களது எல்லாமே கரெக்டாக இதில் பிரிண்ட் ஆகிருக்கா, அவ்வளோதான். என்ன சப்ஜெக்ட் அது போட்டிருப்பாங்க, மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ் எல்லாமே அவங்களே போட்டிருப்பாங்க. அதன்படி இருக்கா பாருங்கள். உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வாங்கின பிறகு நீங்கள் 10:15 ஒரு பெல் அடிப்பாங்க. 10:15 இருந்தால் நீங்கள் எக்ஸாம் ஆன்சர் எழுதவே ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க சொல்லுவாங்க, சூப்பர்வைசர், இன்விஜிலேட்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? தெரியல, இப்போ பண்ண தெரியல சார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்விஜிலேட்டர் கூப்பிட்டு இது எப்படி பண்ணணும்னு கிட்ட தெரிஞ்சுக்கிறேங்க. பட் இது ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களுக்கு அதனால தான் இங்கே காலம் போட்டு காட்டியிருக்கேன். ப்ரெசென்ட்டு, ஆப்சண்ட்டு, மேல் ப்ராக்டிஸ்னு ஒரு காலம் இருக்கும். நீங்கள் வெறும் ப்ரெசென்ட்டில் மட்டும் என்ன பண்ணால் போதும், ஒரு சின்ன டிக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? பென்சிலில் இருக்க பெண்ணில் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது சிக்னேச்சர் அண்டு ப்ரெசென்ட்டில் ஒரு சின்ன டிக், அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் மார்க் அலாட்மெண்ட் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கை வைக்கக்கூடாது. நீங்கள் எழுத வேண்டியது 2 தான். இங்கே என்னென்னது, சிக்னேச்சர் அண்டு ப்ரெசென்ட்டில் ஒரு சின்ன டிக்கு, ரொம்ப பெருசாலாம் போடக்கூடாது, ஒரு சின்னதான், அவ்வளோதான். இதை தவிர்த்து இந்த பேஜில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கையே வைக்கக்கூடாது. இந்த இடத்துக்கு வந்துடணும். இங்கேருந்து தான் நீங்கள் இந்த ஒரு பேஜ் ஃபுல்லாக விட்டுடணும். இந்த இடத்துல இருந்தால் இந்த ரைட் சைடில் இருந்தால் நீங்கள் ரைட் த ஆன்சர்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆன்சர்ஸை லிஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இது வந்து எல்லா எக்ஸாம்ஸுக்கும் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸுக்கும் இப்படி தான் இருக்கும். எப்படி இப்போ ஆன்சர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத குறிப்புகள் சொல்கிறேன், கவனிச்சுக்கிறேங்க. சில பேருக்கு வந்து ஆக்சுவலி எடுத்த உடனேயே நான் வந்து 5 மார்க்ஸ் எழுதுறேன் சார், ஓகே, அது உங்கள் விஷ். இல்லை சார் நான் எடுத்த உடனேயே நான் சூஸ் தான் எழுத போகிறேன், ஓகே, உங்கள் விஷ். ஏன்னா எது உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார், இது மறந்துடும், அதனால் நான் இப்போயே எழுதிடுறேன், ஓகே, தாராளமாக எழுதுங்க. பட் முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு கொஸ்டினும் எழுதும் பொழுது கொஸ்டின் நம்பர் இஸ் மஸ்ட். கொஸ்டின் நம்பரை போடாமல் எழுதவே கூடாது. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸஸ்லேயே நிறைய தடவை நான் சொல்லி இருக்கிறேன். நான் கொஸ்டின் நம்பர் போடாமல் எழுதுனா அந்த கொஸ்டினை அவங்க கரெக்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? விட்டுடுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மார்க் லாஸ்ட் ஆகிடும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் கொஸ்டின் நம்பரை நல்லா தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கொஸ்டின் நம்பர் இஸ் மஸ்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் போட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லை சார் நான் எடுத்த உடனே 1 வேர்டு தான் எழுத போகிறேன், ஓகே, தாராளமாக 1 வேர்டு எழுதுங்க. பட் 1 வேர்டு எழுதும் பொழுது என்ன பண்ணணும் கவனிக்கிறீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் +1 +2 3 பேருமே கவனிச்சுக்கிறேங்க. சூஸ்க்கு எல்லாருக்குமே ஒரே ரூல் தான். அதாவது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எழுதுறீங்களா, சூஸ், அதை எழுதும் பொழுது பாருங்கள். இப்போ நம்பர் 1 போடுறீங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறான், கம்ப ராமாயணத்தை இயற்றியவர் டேஷ்.
அப்படின்னா அதுக்கு கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். அந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏ போட்டு கம்பர், பி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேர் தான் கொடுத்துருப்பான். 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். இப்போ ஏ போட்டு கம்பர்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணுன்றது நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இது நிறைய பேர் தவறு செய்கிறீங்க. ஆக்சுவலி ரூல் என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் போடணும், ஆப்ஷன் வித் ஆன்சர் தான் எழுதணும். ஞாபகம் வச்சுக்கிறேன். நிறைய பேர் வெறும் ஆப்ஷன் மட்டும் எழுதுறீங்க, சில பேர் வெறும் ஆன்சரை மட்டும் எழுதுறீங்க. நான் நிறைய தடவை கவனிச்சிருக்கேன், நான் நிறைய தடவை சொல்லியும் இருக்கேன். பப்ளிக் எக்ஸாமினேஷன் இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா 20 ஒன்வேர்டு இருக்குது. நான் 10th +1 +2க்கு பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்டில் 20 ஒன்வேர்டு இருக்குது. 20 ஒன்வேர்டுக்கும் இதுதான் வே. இப்படித்தான் நீங்கள் செய்யணும். நல்லா கவனிச்சுக்கிறேங்க. கொஸ்டின் நம்பர் போடணும், ஆப்ஷன் எழுதணும், ஏன்னா ஏன்னு எழுதணும், அதோட ஆன்சர் என்னவோ அந்த ஆன்சர் எழுதணும். வெறும் ஆன்சரை மட்டுமோ வெறும் ஆப்ஷன் மட்டுமோ எழுதவே கூடாது. கண்டிப்பாக ரெண்டுமே சேர்த்து தான் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புரியுங்களா? ஈவன் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ. 10வது கூட புரியுங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் தான். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். புரியுங்களா? உங்களுக்கு சூஸ் எத்தனைங்கிறது 10th எனக்கு தெரியலை, பட் இருந்தாலும் சூஸ் உங்களுக்கு வருது. சூஸ் எழுதும்பொழுது அது ஈவன் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சூஸ் எழுதுறதுக்கு இதுதான் ரூல். ஆன்சரும் எழுதணும், ஆப்ஷன்ஸும் கண்டிப்பாக எழுதணும். புரியுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால் இப்போ அதே மாதிரி 2 போடுறீங்கன்னா இப்போ 2வது கொஸ்டின் படிக்கிறீங்க, அதுக்கு ஆன்சர் சி இருக்குன்னா சின்னு போட்டு x² - 4 அப்படின்னா இப்படி எழுதணும். நீங்கள் ஆப்ஷன் எழுதணும், அடுத்தது என்ன எழுதணும்? ஆன்சர் எழுதணும். கண்டிப்பாக ஆப்ஷன் ஆன்சர் எழுதி தான் எழுதணும். இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பொருந்தும். சார் இது தமிழுக்கு மட்டும்தானா, இங்கிலீஷ்க்கு மட்டும்தானா, காமர்ஸ்க்கு மட்டும்தானா, எக்கனாமிக்ஸ் மட்டும் அப்படிலாம் கிடையாது. எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் சூஸ் எழுதுறதாக எழுதும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? இதைத்தான் ஃபாலோ பண்ணணும். 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லா கவனிச்சுடுங்க. +2 ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அதனால இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக கவனித்து எழுதுங்க. புரியுங்களா? சப்போஸ் இப்போது ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிட்டுங்க. இப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸை என்ன பண்ணீங்க? சூஸ் எழுதிக்கிட்டே வரீங்க. இப்போ 4வது சூஸ் நீங்கள் படிக்கிறீங்க, அது தெரியலை, 4ன்னு போட்டு அப்படியே விட்டுடுங்க. அந்த சப்போஸ் இது ஏவா இருக்குமோ பியாக இருக்குமோ, நேற்று நைட்டு தானே படித்தோம், இந்த டைமை தயவு செஞ்சு அங்கே வேஸ்ட் பண்ணவே பண்ணாது. தெரியலையா? விட்டுடுங்க. 20 ஒன்வேர்டில் கண்டிப்பாக 10-12 ஒன்வேர்டு ரொம்பவே உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். தெரிஞ்சதை மட்டும் எழுதுங்க. சார் இப்போ எனக்கு 13வது தெரியல, நான் அதை 13வது விட்டுட்டு அப்புறம் எழுதலாமா? அப்படி பண்ணாதுங்க. சீரியல் நம்பரை போட்டுட்டு விட்டுடுங்க, பிளாங்காக விட்டுடுங்க. புரியுங்களா? உங்களுக்கு சீரியல் நம்பர் 1 2 3 4 5 6 போட்டே வரீங்க. 7th கொஸ்டின் நீங்கள் படிக்கிறீங்க, அதுக்கான கரெக்டான எக்ஸாக்ட் ஆன்சர் உங்களுக்கு தெரியலை, இப்போ டைலமாவாக இருக்குது, ஏவா இருக்குமோ சியாக இருக்குமோ அப்படின்னா டைலமாவாக இருந்தால் விட்டுடுங்க. ஒன்றும் தப்பு இதுவும் கிடையாது. புரியுங்களா? அதற்காக அந்த ஒரு மார்க்குக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? நேரத்தை வீணடிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நிமிஷமும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதனால் தெரியலையா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 2 3 தெரியலைன்னா அந்த கொஸ்டின் நம்பரை மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. மற்றது எல்லாத்தையும் நீங்கள் எழுதணும். இது நான் போன வருஷமும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். புரியுங்களா? சூஸை எழுதணும், ஆப்ஷன் எழுதணும், ஆன்சர் எழுதணும். நம்பர் 2, ஏதாவது படிக்கிறீங்க தெரியலை, கொஸ்டின் நம்பரை மட்டும் போட்டு விட்டுடுங்க. மற்றதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. கொஸ்டின் நம்பரை போட்டு பிளாங்காக விட்டுடுங்க. 4வது தெரியலையா? கொஸ்டின் நம்பர் போட்டு விட்டு அடுத்தது எங்கே வந்துடணும்? நீங்கள் 5th வந்துடணும். புரியுங்களா? 6th அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த சூஸ் எழுதுறதுக்கு இதுதான் ரூல். புரியுங்களா? உங்களுக்கு சூஸ் எழுதும்போது கண்டிப்பாக கொஸ்டின் நம்பர் எழுதணும், ஆப்ஷன் எழுதணும், ஆன்சர் கண்டிப்பாக எழுதணும். எல்லாருக்கும் புரியுதா? தெளிவாக புரியுதா அது உங்களுக்கு? ஸோ இது எல்லாருக்குமே அப்ளிகபிள். வெறும் 10th மட்டுமோ +1 மட்டுமோ +2 மட்டும் கிடையாது. 3 பேருக்குமே சூஸ் பொருத்தமான விடை அப்படின்னா இதை இப்படி தான் நீங்கள் எழுதணும். புரியுங்களா? உங்களுக்கு தேவையில்லாமல் சில விஷயங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் அவன் சூஸ்க்கு கொஸ்டின் கேட்டிருப்பான். இப்போ கம்ப ராமாயணத்தை இயற்றியவர் டேஷ்ன்னு போட்டிருந்தா நீங்களும் அதை நிறைய பேர் என்ன எழுத வரீங்க? அதை ஃபுல்லாக எழுதுறீங்க. அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. அதுக்கு வெறும் இந்த ஒன் வேர்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன எழுதுனா போதும்? ஆப்ஷன் வித் ஆன்சர். அதே மாதிரி மற்ற கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் கொஸ்டின்ஸ் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. கொஸ்டின் நம்பர் இஸ் மஸ்ட். கொஸ்டின் நம்பர் கண்டிப்பாக போடணுமே தவிர்த்து கொஸ்டின்ஸ் எழுதி தான் ஆன்சர் எழுதணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுங்களா? உங்களுக்கு அது ஹிண்ட், அந்த சைட் ஹெட்டிங்ஸ் அதெல்லாம் கொடுத்தாகணும். பட் கொஸ்டின் நம்பர் மஸ்ட்டை தவிர்த்து தேவையில்லாமல் கொஸ்டின்ஸ் எல்லாம் உட்காந்து எழுதிக்கிட்டு அதற்கான நேரங்களை வீணடிக்காது. புரியுங்களா? கொஸ்டின் நம்பர் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எழுதக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸுக்கும் கொஸ்டின் நம்பர் நல்லா எப்படி போடணும்னா பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் பி எழுதுறீங்க. பார்ட் பின்னா பார்ட் பி போட்டுருணும். 21வது கேள்வி எழுதுறீங்க. இப்போ 21 அப்படிங்கிறத நல்லா ஓரளவு பெருசாக தெரிகிற மாதிரி போடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா இப்படிலாம் போடுவீங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும். சில பேருக்கு தெரியும். திருத்துறவங்க பார்த்தீங்கன்னா வயதானவர்கள்லாம் போடுறவங்க திருத்துவாங்க. அதனால் கொஸ்டின் நம்பர் நல்லா பெருசாக போடும். அதே மாதிரி 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எழுதும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 41A 41B 42A 42B இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 41
ஏ அவன் கொடுத்துருந்தானா கண்டிப்பாக இப்படி போடணும். இதில் எங்கே சார் போடணும்னா அந்த டேட் காலம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் வந்து உங்களுக்கு டேட் காலம் இருக்கும். அந்த டேட் காலத்தில் தான் நீங்கள் இந்த கொஸ்டினை நல்லா பெருசாக எழுதுங்க. ரொம்ப சின்னதாக எழுதாது, நல்லா தெரிகிற அளவுக்கு எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி நீங்கள் என்ன கொஸ்டின் நம்பர் எழுதுறீங்கிறத வெரிஃபையும் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 41 ஏன்னு போட்டிருப்பான், ஆனால் அவன் எழுதுறது என்னவா இருக்கும், ஆன்சரு 42 ஏவாக இருக்கும். இதை மாதிரி நிறைய தவறுகள்லாம் நடக்கும், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? கொஸ்டின் நீங்கள் என்ன கொஸ்டின் எழுதுறீங்களோ அந்த கொஸ்டின் நம்பரை கண்டிப்பாக நீங்கள் போடணும். ஏதோ ஒரு கொஸ்டின் நம்பரெல்லாம் எழுதிடக்கூடாது. புரியுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால திருத்துறவங்க சிரமங்களை ஏற்படுத்தும், அது தேவையில்லாத டென்ஷன்ஸ் ஏற்படுத்தும். சில நேரங்களில் மார்க் குறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம எழுதி முடிக்க வேண்டும். புரியுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால் கொஸ்டின் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூஸ் எப்படி எழுதணும்னு சொன்னேன், லைனாக எழுதுறீங்க, எழுதியாத இடம் விட்டுட்டு மற்றது எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் முடித்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசியாக நீங்கள் யோசிச்சு கூட எழுதலாம். புரியுங்களா உங்களுக்கு? இப்போ ஆரம்பத்தில் எந்த கொஸ்டின்ஸ் தெரியலனாலும் விட்டுடுங்க. புரியுங்களா உங்களுக்கு? அதற்காக டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதுங்க. எல்லாம் எது முதல்ல நல்லா தெரியுமோ அதை முதல்ல ஆன்சர் பண்ணுங்க. தெரியலையா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விட்டுடுங்க. கண்டிப்பாக நீங்கள் 90 மார்க் 10th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் 100 மார்க் எழுதுவீங்க இல்லையா? 10th ஸ்டாண்டர்ட் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே எவ்வளோக்கு எழுதுவீங்க? 100 மார்க். +1 +2 வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 70 மார்க் எழுதுவீங்க. மற்ற எல்லா சப்ஜெக்டும் எத்தனை மார்க்? 90 மார்க். 90 மார்க் எழுதுவீங்க. ஸோ இந்த 90 மார்க் எழுதும்போது கரெக்டாக எல்லாம் கரெக்டாக நோட், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் பியில் வந்து 7 2 மார்க் எழுதணும், பார்ட் சியில் 7 3 மார்க் எழுதணும், பார்ட் டியில் 7 5 மார்க் எழுதணும். புரியுங்களா? இப்போ எழுதும் பொழுது சில பேருக்கு வந்து எத்தனை எழுதி இருக்கும்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதெல்லாம் பெரிய இதாக பண்ணக்கூடாது. எழுதி முடித்த பிறகு பென்சிலில் அந்த கொஸ்டினில் லைட்டாக ஒரு சின்ன டிக் அடிச்சுக்கணும். ரொம்ப பெருசாலாம் போடக்கூடாது, ஒரு சின்ன டிக். ஏன் அப்படின்னா நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கே ஒரு ப்ரூஃப். புரியுங்களா? இப்போ 6 தான் பண்ணியிருப்போம், நம்ம நினச்சிட்டு இருப்போம் எத்தனை பண்ணியிருப்போம்னு, 7 பண்ணிட்டோம். அதெல்லாம் அந்த நேரத்தில் அது மாதிரிலாம் நடக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணால் டிக் அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ டக்குன்னு பார்த்துக்கலாம், நம்ம 6 தான் பண்ணியிருக்கோம், 7 பண்ணலை, அப்போ 7 பண்ணணும் அப்படின்னு. சில நேரங்களில் அது மாதிரிலாம் சில பேர் விட்டுட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணணும். அதுக்கு என்ன கிராஸ் செக் பண்ணுறது வழினா இதுதான். புரியுங்களா? இந்த மாதிரி சின்னதாக என்ன பண்ணிக்கிறீங்க, டிக்ஸ் மட்டும் அடிச்சுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயங்கள். கொஸ்டின்ஸை விடக்கூடாது. கொஸ்டின்ஸை வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா பிளாங்காக அந்த சூஸ் மட்டும் என்ன பண்ணிவிடுங்க, கொஸ்டின் நம்பர் போட்டு அப்படியே பிளாங்காக விட்டுடுங்க. மற்றதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றதுக்கு நீங்கள் லைட்டாக டிக் அடிச்சுக்கிட்டா போதும். புரியுங்களா உங்களுக்கு? சூஸ் மட்டும் நீங்கள் லைனாக எழுதணும். ஓகேவா? சரி, ஓகே. வேறு இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், கன்சிடர். ஒரு ஆன்சர் முடித்த பிறகு குறைந்தபட்சம் ஒரு லைன், அதாவது இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் ஆன்சர் முடிக்கிறீங்க அப்படின்னா ஆன்சரை முடித்த பிறகு குறைந்தபட்சம் ஒரு லைன் அளவுக்கு என்ன பண்ணணும், இடம் விடணும். அல்லது ஒரு 2 லைன் இடம் விட்டுட்டு தான் அடுத்த கொஸ்டின் ஆரம்பிக்கணும். அப்படியே முடித்த கையோடு அடுத்த லைன்லேயே தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஆன்சர் கொடுக்குறவங்களுக்கு என்னவாக இருக்கும், ஒரு மாதிரி எரிச்சலை ஏற்படுத்தும். அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு புக்லெட் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு புக்லெட்டு தான் தருவாங்க. நீங்கள் இப்போ இங்கே எழுதின மாதிரி குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் இண்டிவிஜுவலாக ஷீட்ஸ் தந்தாங்க இல்லையா, மெயின் ஷீட், அடிஷ்னல் ஷீட், அந்த மாதிரியான பிரச்சனைகள் எங்கே இருக்காது, பப்ளிக் எக்ஸாமினேஷனில் இருக்காது. 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறேங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு ஒரு புக்லெட், இந்த மாதிரி ஒரு புக்லெட்டு ஃபுல்லாக பென் பண்ணி பக்காவாக தந்துடுவாங்க. அதுலேயே தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சரை பண்ணணும். நீங்கள் ஒன்றும் தனியாக ஷீட்டெல்லாம் எல்லாமே அதுலேயே பிரிண்ட் ஆகிருக்கும். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபு, அதே மாதிரி மேப்பு எல்லாமே என்ன இருக்கும், அதுலேயே பிரிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த படிவம், 10th ஸ்டாண்டர்டுக்கான படிவம் எல்லாமே எதில் இருக்கும், அதுலேயே இருக்கும். நீங்கள் எதுவும் தனியாக கேட்கவும் தேவையில்லை, எல்லாமே அது உள்ளேயே இருக்கும். பிரிண்ட் ஆகி எல்லாமே என்ன இருக்கும், பின் ஆகி கிளியராக இருக்கும். நீங்கள் எடுக்க எல்லாமே தெளிவாகவே வரும். அதே கிராஃப் ஷீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட வேண்டாம், கடைசி பேஜில் தான் வச்சுருப்பாங்க. கிராஃப் ஷீட் எங்கே இருக்கும், 10th ஸ்டாண்டர்ட் கவனிச்சுக்கிறேங்க. கிராஃப் ஷீட் வந்து கடைசியில் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி மேப்பு, சோஷியல் சயின்ஸுக்கான மேப் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வேர்ல்டு மேப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கண்டிப்பாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எதுவும் யார்ட்டையும் கேட்கவும் தேவையில்லை, உங்கள் புக்லெட்லேயே எல்லாமே அடங்கியிருக்கும். இந்த புக்லெட்லேயே நீங்கள் முடிச்சுட்டு கொடுத்துருவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி எழுதி முடித்த பிறகு எல்லாமே நம்ம எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய பேஜஸ் என்னவாக இருக்கும், வேஸ்ட்டாக இருக்கும். அந்த வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேஜஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கேலால் என்ன பண்ணணும், ஃபுல்லாக சும்மா கோடு போட்டு விட்டுறணும். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் புரியுதுங்களா? எழுதின பேஜஸை, எழுதாத பேஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த எழுதாத பேஜஸை பென்சிலால் என்ன பண்ணி விட்டுருங்க, சும்மா ஸ்கேலை வச்சு கோடு மட்டும் அடிச்சு விட்டுருங்க. ஓகேவா? இதெல்லாம் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், பட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து நல்லா கவனிச்சுக்கிறங்க. ஒரு ½ அன் ஹவருக்கும் ஒரு ஸ்கூலில் ஒரு மாதிரி இருக்குது. எவ்ரி ½ அன் ஹவர் வந்து ஒரு மார்னிங் பெல் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் அதை கவனிக்க மாட்டோம். இப்போ ஒரு சில இன்விஜிலேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது 10:30 ஆகிடுச்சு, 11 o'clock ஆகிடுச்சு, 11:30 ஆகிடுச்சுன்னு ஒரு சில இன்விஜிலேட்டர்ஸ் சொல்லுவாங்க.
சில ரூமில் பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்கலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் இது இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் பெட்டர் நீங்கள் வந்து ஒரு ஆர்டினரி வாட்ச் இருக்கு இல்லையா, இந்த டிஜிட்டல் வாட்ச்லாம் கட்டிட்டு போக வேண்டாம், சாதாரண வாட்சஸ் இருக்கு இல்லையா, அதை கட்டிட்டு போகிறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அவங்ககிட்ட கேட்டுட்டும் இருக்க முடியாது இன்ஜிலேட்டர்கிட்ட. அதனால ஒரு ஆர்டினரி வாட்ச், தயவு செஞ்சு இந்த டிஜிட்டல் வாட்ச், அந்த வாட்ச், இந்த வாட்ச் அது மாதிரிலாம் எதுவும் கட்டாமல் சும்மா சாதாரண வாட்சஸ், புரியுங்களா உங்களுக்கு, ரொம்ப சாதாரண வாட்சஸை தயவு செஞ்சு கட்டிட்டு போங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு டைமிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் கரெக்ட் டைம்க்குலாம் எழுதி முடிக்கணும், கரெக்டாக என்ன டைமில் நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, வாட்ச் தேவை. அதனால் வாட்ச் அவசியம் எல்லாருமே கட்டிட்டு போங்க, புரியுங்களா உங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ நான் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன். இப்போ 10th +1 +2 பொறுத்த வரைக்கும் கவனிச்சுக்கிறேங்க. சூஸ் நீங்கள் வந்து ஆக்சுவலி மொத்தம் 20 சூஸ் எழுதணும். இந்த 20 சூஸ்க்கு நீங்கள், நான் ஏற்கனவே சொல்லி இருப்பேன், அதனால இப்போ இங்கே 100 முறை சொல்கிறேன் கவனிங்க. 20 சூஸ்க்கு நீங்கள் எடுக்க வேண்டிய டைம் அதிகபட்சம் 15 நிமிடங்கள் மட்டும்தான். அதுவே ஜாஸ்தி இருந்தாலும் ஒரு 15 நிமிடங்கள். ஏன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆக்சுவலி மேக்ஸ் மாதிரி போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து எந்த காரணத்துக்கு வந்தோம், மைண்ட் கால்குலேஷன் போடக்கூடாது. இது இப்போ இப்படி போட்டால் வந்துடும், அப்படி போட்டால் வந்துடும் அப்படின்னு அது மாதிரிலாம் போடாது. உங்களுக்கு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கீழேயே பார்டர் கொடுத்துருப்பான், அங்கே அந்த ஒர்க்கிங்ஸ்லாம் நீங்கள் அங்கே தான் போடணுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான். பட் அந்த பார்டர் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் தரேன், அதை ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கும். அதாவது அந்த புக்லெட்டு நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, எழுதும் போதே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜ்லேயோ இல்லை ஒரு 2-3 பேஜ் தள்ளியோ நீங்கள் என்ன, ஒரு இப்போ அக்கௌண்ட் ஷீட்டாக இருந்தால் கண்டிப்பாக அக்கௌண்ட் ஷீட் ஃபஸ்ட்டு ஒரு 10 பேஜ் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும், பிளெயின் ஷீட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு எல்லாமே என்னவாக இருக்கும், அக்கௌண்ட் ஷீட்டாக இருக்கும், புரியுதுங்களா. இந்த அக்கௌண்டன்சி மேத்தமெட்டிக்ஸ்லாம் எழுதுறவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கிறேங்க. எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆக்சுவலி அவன் இப்போ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன போடுறாங்கன்னா, கீழேயே கால்குலேஷன் போடுங்கன்னு போடுறான். அது கீழே போட முடிஞ்சால் போடுங்க, கீழேன்னா அதாவது அந்த பார்டர் கீழே இடம் இருக்குது இல்லைங்களா, இதோடைய ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன இருக்கும், இடம் இருக்கும். அந்த இடம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அது நிறைய கால்குலேஷன் போட முடியாது. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதாவது ஒரு 10 பேஜ் தள்ளி ரஃப் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஷீட்டை எடுத்துட்டு அதில் ரஃப் ஒர்க்குன்னு போட்டு அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், போட்டுட்டு கடைசியில் அந்த பேஜை என்ன பண்ணி விட்டுறலாம், அடித்து விட்டுறலாம், புரியுதுங்களா உங்களுக்கு. அது தவறு எதுவும் கிடையாது, அது மாதிரி பண்ணலாம். அதாவது கீழே தான் போட சொல்லி அவன் சொல்கிறான், பட் அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் அங்கேயே போட்டு ரொம்ப இதையே என்ன பண்ணிடுறீங்க, அசிங்கமாக்கி விட்டுறீங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சம் போடுறீங்கன்னா அந்த சம் போடுற இடத்துலையே அந்த கால்குலேஷன் போடுறது, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்லாம் எங்கேயே போடுவாங்க. இப்போ இங்கே தான் நீங்கள் சம் பண்ணுறீங்கன்னா சம் பண்ணுற இடத்துலையே என்ன பண்ணுறாங்க, சில பேர் இங்கேயே கால்குலேஷன் போடுறாங்க. அதெல்லாம் தவறு, அது மாதிரி போடக்கூடாது. போட்டால் எங்கே போடணும், கீழே போடணும். இல்லை சார், கீழே எனக்கு அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு இடம் இல்லை அப்படின்றவங்க, நம்ம இப்போ அந்த ரேஷியோ அனாலிசிஸ் அதெல்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இடம் பத்தாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய இங்கே நல்லா கவனிங்க, இந்த ஒயிட் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஷீட் இருக்கும். அதை 10 ஷீட்டு தள்ளின உடனே நம்ம அதிகமாக எழுத மாட்டோம். அதனால ஒரு லாஸ்ட் அந்த ஒயிட் ஷீட் முடியும் பொழுது ஒரு 2 ஷீட்டை எடுத்து ரஃப் ஒர்க்குன்னு போட்டு அந்த ரஃப் ஒர்க்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் போட்டு பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணிடணும், அடிச்சிடணும், புரியுதுங்களா உங்களுக்கு. பென்சிலில் அதனால மேலே ஹெட்டிங் என்ன போடணும், ரஃப் ஒர்க்குன்னு கண்டிப்பாக போடணும். ரஃப் ஒர்க்குன்னு போட்டுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், புரியுதுங்களா உங்களுக்கு. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள், புரியுதுங்களா. இல்லை சார், எனக்கு இடம் இல்லை, அதனால் நான் இங்கே எழுதிட்டேன் அங்கே எழுதிட்டேன் அந்த மாதிரி எழுதுங்க. வெறும் கொஸ்டின் ஆன்சர் எழுதுனீங்கன்னா ஆன்சருக்கு ஆன்சர் மட்டும்தான் அங்கே இருக்கணும், புரியுதுங்களா உங்களுக்கு. அங்கேயே அந்த ஆன்சர் பண்ணுற இடத்துலையே நீங்கள் என்ன எழுதக்கூடாது, கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணக்கூடாது. பண்ணால் அந்த கால்குலேஷன் கீழே எழுதணும், இல்லாட்டி ரஃப் ஷீட்னு ஒன்று செலக்ட் பண்ணி அங்கே ரஃப் ஒர்க்குன்னு போட்டு பண்ணுங்க. ஸோ சூஸ் எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் சொன்னேன், எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது, 20 கொஸ்டின்ஸ் இருக்குது, புரியுதுங்களா. அதுக்கு தான் வாட்சை கையில் வச்சுக்கிறோம். இப்போ 20 நிமிஷம் 15 நிமிஷத்தில் எழுதி முடிச்சிடுறீங்களா அப்படிங்கிறத ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. அதில் 1-2 விட்டுருலாம் நீங்கள். இல்லை சில பேர் 20க்கு 20 கரெக்டாக 20 எழுதி முடிச்சிடலாம். ஓகே, 1-2 இருந்தால் கூட நீங்கள் பின்னாடி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி 2 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் தான் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்து டைம் கால்குலேஷன் கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆரம்பிக்கும், புரியுதுங்களா. இப்போ தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சம் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு தேதி எழுதுறதுக்கு 2 மார்க் வச்சு எத்தனை நிமிஷம் தான் எடுக்கணும், 2 நிமிஷம் எடுக்கும். சார், எனக்கு ஒரு சில நேரங்களில் 3 நிமிஷம் ஆகுது, அது பரவாயில்ல. ஆனால் 2 நிமிஷங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சு. அதே மாதிரி 3 மார்க்ஸுக்கே உள்ள எடுக்கணும். ஒரு சமக்கு 3 மினிட்ஸ், 5 மார்க்ஸ் 5 மினிட்ஸ். இதை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான். அப்படி நீங்கள் கரெக்டாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு கரெக்டான டைம் 2 மணி நேரத்தில் நீங்கள் பேப்பரையும் முடிச்சிடலாம். ஆக்சுவலி உங்களுடைய பேப்பர் 90 மார்க்ஸுங்கிறது 2 ஹவர்ஸ் பேப்பர் தான். கவர்மெண்ட் உங்களுக்கு 3 ஹவர்ஸ் போட்டுருக்காங்க, அது எக்ஸஸ் டைம். பட் நம்ம 3 மணி நேரமும் உட்காந்து எழுதுறது நாட் அட்வைசபிள். அதாவது இந்த அளவுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், கரெக்டாக பண்ணீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2.25 2.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேப்பரே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், புரியுங்களா உங்களுக்கு.
ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சார் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்குலாம் தெரியும். அதே 3 மணி நேரத்துக்கு எவ்வளோ மார்க் எழுதுனாங்க கேளுங்க. எவ்வளோ மார்க் எழுதுனீங்க? 3 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ மார்க்கு எழுதுனீங்க? 200 மார்க்ஸ். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் அதே 3 மணி நேரத்துக்கு எவ்வளோ மார்க் எழுதுனீங்க? 90 மார்க். புரியுங்களா? லாஜிக்கே இல்லை. ஆனால் கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த 200 மார்க்குக்கு 3 மணி நேரத்தில் அந்த 200 மார்க் அவங்க எழுதி ஆகும். இப்போ அதே 3 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ மார்க் தான் எழுதுறீங்க? 90 மார்க் தான் எழுதுறீங்க. இது இல்லை, பட் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு ஒரு சலுகையாக கொடுத்துருக்கு. அதை நீங்கள் யூஸ் தான் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா டில் த எண்டு அந்த லாஸ்ட் பில் 1.25 லாஸ்ட் பில் அடிப்பாங்க. லாஸ்ட் பில் ஏன்னா 10:15 1:15 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் 3 மணி நேரம். 1:15 மணி வரைக்கும் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. அதே இதே கிடையாது. பட் இருந்தாலும் அதை நீங்கள் இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12:45 நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா போடுறது அந்த கரெக்டாக கொஸ்டின் நம்பர்லாம் போட்டுக்கிங்களா, ஏதாவது கரெக்டாக மிஸ்டேக் இருக்கான்றது பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த 3 மணி நேரத்தில் டென்ஷனோடு தான் உட்காந்து எழுதிட்டு இருக்கும். அதுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு என்னவாக இருக்கும்? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 15 நிமிஷத்தில் தான் நான் முடிக்கணுமா? ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரானா தவறுகள் கிடையாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ 15ன்றது 20 நிமிஷம் ஆகலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி 2 மார்க்ஸுக்கு ஒரு கொஸ்டின்ஸுக்கு எவ்வளோ நேரம் சொல்கிறேன்? 2 நிமிஷம். அப்போ 7-2 14 நிமிஷம். சார் என்னால் 14 நிமிஷத்தில் பண்ண முடியல, 18 நிமிஷம் ஆயிடுச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, தப்புக்கும் கிடையாது. அதே மாதிரி ஏன்னா ஒரு சில ஆன்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வரியில் இருக்கும், உங்களுக்கே தெரியும் இல்லையா? இல்லை வெறும் ஃபார்முலா மட்டும் கேட்டிருப்பான், இல்லை வெறும் ஜேர்னல் என்ட்ரி மட்டும் கேட்டிருப்பான். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் என்ன ஆகும்? ஒரு 10-15 செகண்ட்ஸில் நீங்கள் எழுதிடலாம், இல்லை ஒரு அரை நிமிஷத்தில் நீங்கள் எழுதிடலாம். அந்த டைமிங்ஸ்க்குலாம் உங்களுக்கு மற்ற கொஸ்டின்ஸுக்கு என்னவா இருக்கும்? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் எக்ஸாமினேஷன் ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் இப்படி திரும்பி இருப்பீங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. யுவர் இன்டென்ஷன் டு கம்ப்ளீட் த எக்ஸாம் வித்தின் த ஸ்பெசிஃபைட் டைம். அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்கள் இன்டென்ஷனாக இருக்கணுமே தவிர்த்து அவன் என்ன பண்ணுறான், இவன் எழுதிட்டானா, அவனை போய் அங்கே கஞ்சாடை காட்டி அதெல்லாம் பண்ணவே கூடாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா அந்த மேல் ப்ராக்டிஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன்னா அந்த இன்விஜிலேட்டர் அதை டெக் அடிச்சிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் அது இது ஒரு இண்டிகேஷன் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஏன்னா அவங்க அதில் டெக் அடிச்சிடக்கூடாது. நீங்கள் போகிறீங்க, உட்காரீங்க, கொஸ்டின் பேப்பர் வாங்குறீங்க, கொஸ்டின் பேப்பர் படிக்கிறீங்க, ஆன்சர் எழுதுறீங்க, அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக எல்லாம் இருக்கா. ரொம்ப அவசியமாக இருந்தால் வாஷ்ரூம் போகும், ரொம்ப அவசியமாக இருந்தால் தண்ணி, என் வாசலில் உங்களுக்கு தண்ணி வச்சிருப்பாங்க, தண்ணி குடிங்க. புரியுதுங்களா? அவசியமாக இருந்தால் சும்மா வச்சு போயிட்டு வரலாம். போனீங்கன்னா போகிறதுக்கு 2 நிமிஷம், வரதுக்கு 2 நிமிஷம், 4 நிமிஷம் போயிடும். இந்த 4 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? 2 கொஸ்டின்ஸ் எழுதலாம். அப்படி தான் நம்ம திங்க் பண்ணுவாங்க. நேரங்களை எந்த காரணத்தை பண்ணணும், எந்த எக்ஸாம்ஸுக்கும் வீணடிக்காது. இப்போலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக படிங்க. ரொம்ப முக்கியமானது கொஸ்டின்ஸை முழுசாக படிங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாதியாக படிச்சுட்டு பாதியாக ஆன்சர் எழுதுறீங்க. உங்களுக்கு ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தடே சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு செகண்ட் ரிவிஷன் அக்கௌண்டன்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தோம், கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ன்னு போட்டு கீழே என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா பை என்ன மெத்தட் கேட்டிருந்தோம்? ப்ராடக்ட் மெத்தட். வெரி குட். பட் மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோட் ஸ்ட்ரைட்டில், அதாவது டைரக்ட் மெத்தட். காரணம் என்னன்னா அதே சம் உங்கள் புக்கில் ப்ராடக்ட் மெத்தட்லேயும் இருக்குது, அதே சம் உங்களுக்கு டைரக்ட் மெத்தட்லேயும் இருக்குது. பார்த்துட்டு கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இது இவ்வளோ மட்டும்தான் பார்க்குறாங்க. எப்போவுமே மெத்தடு கீழே தான் கொடுப்பான். மெத்தடு கொடுக்காத சம்மு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த டைரக்ட் மெத்தடு. இவன் மைண்டில் அது கீழே இப்போ கவனிக்காமல் வெறும் என்ன பண்ணுறான், மேலே மட்டும் பார்த்து போகிறான். ஞாபகம் வச்சுக்கிறேன், கொஸ்டின் பேப்பரில் என்ன கொஸ்டின் கொடுத்துட்ருக்காங்களோ அதற்கான மார்க் கவர்மெண்ட் தான் கிடைக்கும். இல்லை சார், ஆனால் அதுக்கும் இதுதானே ஆன்சர், இதுக்கும் அதுதானே ஆன்சர். ஏன்னா உங்களுக்கு 720 தான் அதுக்கு ஆன்சர். கரெக்டாக 720 தான் அதுக்கு ஆன்சர் ரெண்டுக்குமே. ஆனால் அப்போ கேட்குறான், சார் நான் தான் 720 போட்டிருக்கேன், எனக்கே மார்க் போடலை. அவன் என்ன மெத்தட் கொஸ்டினில் என்ன மெத்தட் கேட்டிருக்கான், என்ன கொஸ்டின், அதுக்காக தான் கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க ஃபுல்லாக படிக்கணும். இது பாருங்கள் எல்லாருக்குமே முக்கியமானது. 10th +1 +2 நிறைய பேர் ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் அதை சொன்னேன். எனக்கு இந்த ரிவிஷன் டூவில் இந்த எங்கள் ஸ்கூலில் அதே மாதிரி நிறைய இந்த தவிர நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. 90% மாணவர்கள் பண்ணியிருந்தாங்க. ஏன் அவன் மேலே பார்த்துட்டா என்ன பண்ணிக்கல, கடைசி லைன் வரைக்கும் படிக்கணும். அது எல்லா சப்ஜெக்ட்லையும், ஈவன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எல்லா சப்ஜெக்ட்டுமே தான் நான் சொல்கிறேன். வெறும் நம்ம இதுக்கு மட்டும் கிடையாது. ஈவன் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப வேர்ட் படிக்கணும், என்ன கொடுத்துருக்கான், என்ன கால்குலேஷன் கொடுத்துருக்கான், அதெல்லாம் நல்லா கவனித்து தான் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கொஸ்டின்ஸையும் முழுமையாக படிங்க, முழுசாக படிங்க. சும்மா அரைகுறையாக படிச்சுட்டு, ஏன்னா நான் இப்போ நான் சொன்ன மாதிரி அது நடக்க சான்சஸ் நிறைய இருக்குது.
புரியுங்களா உங்களுக்கு? ஏன்னா அந்த கேள்வி மேலே மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஆன்சர் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த தடவை அந்த அக்கௌண்ட்ஸில் இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருந்தான், கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் கேட்டிருந்தான். நிறைய பேர் வெறும் கேபிட்டலைசேஷன் மெத்தடில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவனக்குறைவு தான் உங்களுக்கு. அதனால கொஸ்டின் பேப்பரை எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே அதுக்காக தான் உங்களுக்கு 15 நிமிஷம் வந்து டைம் கொடுத்தது அதற்காக தான். 15 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டின் பேப்பர்ஸை ரீட் பண்ணணும். ஓகே புரியுங்களா உங்களுக்கு? அதனால் அதே மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணும் பொழுதும் அந்த கொஸ்டினை ஒரு முறை படிங்க. ஒரு நிமிஷம் போனால் போட்டோம், தப்பு எதுவும் கிடையாது. ஃபுல்லாக படி. எந்த கேள்வி கேட்டிருக்கான், எந்த இது கேட்டிருக்கான், ஏதாவது சில நேரங்களில் நடுவில் என்ன பண்ணியிருக்கலாம், சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால ஃபுல்லாக படித்து அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. புரியுங்களா உங்களுக்கு? அரைகுறையாக படிச்சுட்டு தவறாக ஆன்சர் பண்ணாதீங்க. இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பொருந்தும், எல்லா வகுப்புகளுக்கும் பொருந்தும். 10th +1 +2 எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். புரியுங்களா உங்களுக்கு? கொஸ்டின் அரைகுறையாக படிக்காதீங்க, முழுசாக படிங்க. முழுசாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுது. புரியுங்களா உங்களுக்கு? ஸோ அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு, ஸோ அந்த 1.25 மணி நேரம், அதாவது 10:15 1:15 வரைக்கும் கண்டிப்பாக உட்காந்து தெளிவாக எழுதுங்க. ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப அடிச்சு எழுதுறது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அடிச்சு எழுதுறது. அடிப்பு வரலாம் அப்போ, அதாவது சும்மா ஸ்கட் அவுட் பண்ணுறது ஒரு இடத்துல 2 இடத்துல இருக்கலாம், நிறைய இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. புரியுங்களா உங்களுக்கு? ஏன்னா அதெல்லாம் வந்து வெறுப்பை ஏற்படும். இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், என்ன இது இவ்வளோ அடிச்சு எழுது, காப்பி அடிச்சிருப்பானோ, இந்த மாதிரியான திங்கிங்ஸ்லாம் நம்ம வரவிடக்கூடாது. அதே மாதிரி இந்த ஒயிட்னர்லாம் 90% யூஸ் பண்ணாதீங்க, 99% யூஸ் பண்ணக்கூடாது. ஒயிட்னர், இந்த பெலிகானா, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருந்தால் மட்டுமே அந்த பெலிகான் யூஸ் பண்ணுங்க, மற்றபடி இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆன்சர்ஸ் தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டினை படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இப்படி யோசிச்சு உட்காந்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக 90 மார்க்ஸ் நீங்கள் எழுதுறீங்க. முதல்ல இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு சூஸ் பண்ணி படிக்கிறீங்க, அந்த சூஸ் பண்ண ஆன்சர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ்லாம் லிங்க் ஆகிடும். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைச்சிடும். நிறைய பேர் அந்த 3வது கொஸ்டின் படிப்பான், 3வது சூஸ் தெரியலையே, ஐயோ காலைல படித்தேன்னு, நேற்று நைட்டு கூட படித்தேன்னு. இது அவசியமே இல்லாத ஒரு விஷயம். தெரியலையா விட்டுடுங்க, டென்ஷனே ஆகுது. அது ஈவன் 2 மார்க்ஸாக இருக்கட்டும், ஈவன் 3 மார்க்ஸாக இருக்கட்டும், ஈவன் 5 மார்க்ஸாக கூட இருக்கட்டும். தெரிஞ்சது நல்லா தெரிகிறத முதல்ல பண்ணுங்க. நல்லா தெரியுது, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார், ஃபர்ஸ்ட் அதை தான் நீங்கள் புரியுங்களா? தெரியாததை நீங்கள் பின்னாடி பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான லிங்க் ஏதாவது கிடைக்கும். புரியுங்களா உங்களுக்கு? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை ஒரு இது கேட்டிருந்தான், அவன் சூஸில் ஒரு கேள்வி கேட்டிருந்தான். என்ன கேட்டிருந்தான் அப்படின்னா, த எக்ஸஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஓவர் நார்மல் ப்ராஃபிட் இஸ் டேஷ். என்னது? சூப்பர் ப்ராஃபிட். ஸோ இது வந்து கொஸ்டின்ல 2 மார்க்ஸில் எப்படி கேட்டாங்கன்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட்னு கேட்டிருந்தோம். பார்த்தீங்களா? ஒரு லிங்க் கண்டிப்பாக கிடைக்கும். பொருங்களா உங்களுக்கு? அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து அந்த மாதிரி அர்ஜென்ட் ஆகாதீங்க. ஐயோ இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, தப்பாக எழுத தெரியலையா, டவுட் இருக்கு, விட்டுடு, ஒன்றும் தப்பு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன இருக்கும், 2 மார்க்ஸ்லையோ 3 மார்க்ஸ்லையோ 5 மார்க்ஸ்லையோ ஒரு லிங்க் ஏதாவது இருக்கு. இல்லைன்னாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் 90 மார்க் முடிக்கும் பொழுது இன்ஷால்லா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். புரியுங்களா? அதனால தவறாக எழுத வேண்டாம், தெரியலையா விட்டுடுங்க. அந்த எக்ஸாம் அந்த சம் நம்பர் நீங்கள் சம் போடாதீங்க, இல்லை அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் ஆஸ் பர் த டெக்ஸ்ட் தான் எழுதலாம். ஓனாக எடுத்ததுக்கான முயற்சிகள் எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி இருப்பேன். புரியுங்களா? மீனிங் மட்டும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதுங்க. மற்றபடி டெஃபினிஷன்ஸ் அண்டு டிஃப்ரென்சஸ் பிட்வீன், புரியுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் வந்து புக்கில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் எழுதுங்க. கொஸ்டின்ஸ் வந்து ஆக்சுவலி நீங்கள் எழுதும் பொழுது நல்லா கவனிங்க. ஆன்சர்ஸ்லாம் வந்து நீட்னஸாக எழுதுங்க. ரொம்ப மாதிரி கிளம்ஸியாக கொஞ்சம் கொஸ்டின் எழுத வேண்டாம். ஏன்னா உங்கள் புக்லெட் வந்து நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். இல்லைனாலும் கூட உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, அடிஷ்னல் ஷீட்ஸ் தருவாங்க. புரியுங்களா? அதனால அடிஷ்னல் ஷீட் வாங்கி நீங்கள் எழுதலாம். புரியுங்களா? அதனால எனக்கு தரமாட்டாங்க, எனக்கு அது அந்த மாதிரிலாம் திங்கிங்லாம் இருக்க வேண்டாம். 10th ஸ்டாண்டர்ட் கவனிக்கணும். பேப்பர்ஸ் உங்களுக்கு புக்லெட்டுக்கு முடிஞ்சிருச்சுன்னா அதுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அடிஷ்னல் ஷீட் கண்டிப்பாக கேட்டால் தருவாங்க. அந்த அடிஷ்னல் ஷீட்டு கேட்டு வாங்கி நீங்கள் அதில் அடிஷ்னல் ஷீட் நம்பர் 1, 2 அப்படின்னு எழுதணும். அதெல்லாம் அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதனால அடிஷ்னல் ஷீட் கண்டிப்பாக கிடைக்கும். அடிஷ்னல் ஷீட்டு கேட்டு வாங்கி எழுதுங்க. புரியுங்களா? உங்களுக்கு தெரியாததை பின்னாடி எழுதுங்க, அதுக்காக அவசரப்பட்டு எழுதுறாங்க. அதே மாதிரி அக்கௌண்ட் ஷீட்டில் எழுதுறவங்க, அக்கௌண்ட் ஷீட்டில் அக்கௌண்ட் சம் எழுதுறவங்க ஞாபகம் வச்சுக்கிறது, ஜேர்னல் என்ட்ரிஸ், லெட்ஜர் அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் ஷீட், இந்த மாதிரியான சம்ஸை மட்டுமே நீங்கள் அதை போடுங்க. மற்றபடி இந்த சாதாரண சம்ஸ் எல்லாம் எல்லாம் போடுங்க, ட்ரெயின் ஷீட்லேயே நீங்கள் போடலாம். புரியுங்களா உங்களுக்கு? ஸோ பேலன்ஸ் ஏதாவது எழுதாத ஷீட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அடித்து
பென்சிலில் வந்து இது பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு ஒர்க்கிங்ஸு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு பேஜை செலக்ட் பண்ணி அதில் என்ன பண்ணணும், ஒர்க்கிங்ஸ் இல்லை ரஃப் ஒர்க்குன்னு போட்டுட்டு எழுதி முடித்த பிறகு அதை என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, நேரங்களில் வீணடிக்காது. ரொம்ப முக்கியமானது. கரெக்டாக கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனேயே நகரக்கிறதுனா எழுத ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு ஒரு நிமிஷத்தை கூட, ஒரு நொடியை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அந்த நான் சொன்ன மாதிரி அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. வாட்ச் பக்கத்தில் வச்சுக்கிறோங்க. கரெக்டாக எழுதுவோமா, ஒன்று முடிச்ச பிறகு லைட்டாக ஒரு சின்ன டிக் அடிச்சுக்கிறேங்க. கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக படிங்க. அவங்களுக்கு நீங்கள் உங்கள் பேப்பரை கட்ட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் அடிஷ்னல் ஷீட் வாங்கினா மட்டும்தான் கட்டணும். அது அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, த்ரெட்டு தருவாங்க, கேளுங்க. த்ரெட்டு கேளுங்க, எத்தனை அடிஷ்னல் ஷீட் வாங்குறீங்களோ அடிஷ்னல் ஷீட் வாங்குறவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும், டேக் பண்ணணும். அடிஷ்னல் ஷீட் வாங்காதவங்க சும்மா அந்த புக்லெட்டையே முடிச்சுட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டா போதுமானது. பார்த்தீங்களா? அவங்களுக்கு இந்த கட்ட வேண்டிய அவசியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. மற்றபடி கொஸ்டின்ஸை வந்து நல்லா கவனிங்க. எழுதும்பொழுது ஒரு கொஸ்டின் முடித்த பிறகும் கோடு போடணுன்றது சில பேருக்கு ஹேபிட் இருக்கும். டைம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறீங்க. இல்லைன்னா முடித்த உடனே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நடுவில் மட்டும் என்ன பண்ணுங்க, மினிமம் ஒரு 2 லைன், ஒரு லைனுக்கு இடம் விட்டு பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி இப்போ பர்டிகுலராக இந்த அக்கௌண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பேலன்ஸ் ஷீட்டு, ட்ரையல் பேலன்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் போடும்பொழுது கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம், அது நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பாதி இங்கே பாதி அங்கே பண்ணாதீங்க. முழுசாகவே எங்கேயே பண்ணுங்க, ஒரே ஷீட்லேயே பண்ணுங்க. அதுக்கு நீங்களே பிளான் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இப்போ இந்த சம் இங்கே பண்ண முடியுமா முடியாதான்றது உங்களுக்கே தெரியும். அப்படி பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ அந்த இடம் என்ன சார் பண்ணுறது, அங்கே ஏதாவது வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் எழுதிங்க. 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸோட எழுதிக்கிறீங்க. புரியுங்களா உங்களுக்கு? வேஸ்ட்டாக இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது சார், இல்லையா, அந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணுங்க, விட்டால் கூட தப்பு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நிறைய பேருக்கு இப்போ இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, இங்கே இடத்துல எழுதிட்டு இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது சார், அதனால நான் இங்கே வந்து எழுதிட்டேன், மிச்சத்தை நான் இங்கே எழுதுறேன், பேலன்ஸ் ஷீட் இங்கே கொஞ்சம் எழுதுறேன், அப்படிலாம் எழுதக்கூடாது. இங்கே இடம் இருக்குன்னா பரவாயில்ல, விட்டுடுங்க. அதனால ஒன்றும் தவறுகள் எதுவும் கிடையாது. நீங்கள் பேக் ஷீட்டில் எடுத்து என்ன பண்ணலாம், எடுத்து எழுதணும். புரியுங்களா உங்களுக்கு? எதற்கும் அது மாதிரிலாம் பண்ணணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இடம் விட்டுட்டோம், ஒரு 4 லைன் இருக்குது, அந்த லைன் நம்ம கொஞ்சம் எழுதிட்டாங்க, கொஞ்சம் எழுதலாம், அது மாதிரிலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் அடுத்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஸ்டின் நம்பரை போட்டு தாராளமாக எழுதணும். ஓகே, அங்கே போயிட்டு யார்கிட்டையுமே பென்சில் ஸ்கேல், அதனால் இங்கேருந்து போகும்பொழுது எல்லாத்தையுமே என்ன பண்ணிவிடுங்க, எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. எதுவும் அங்கே போயிட்டு பாரோ பண்ணாதீங்க. எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும். எதுவுமே இந்த சைடு அந்த சைடு திரும்பவே கூடாது. உட்காந்து எழுத உட்காந்துங்களா 1.25 மணி நேரம் வரைக்கும் என்ன பண்ணணும், உங்களோட வேலையை தான் பார்க்கணும். யார் என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. அந்த குறித்த நேரத்தில் நம்மளுக்கு 1.25 மணி நேரத்துக்கு முன்னாடி பேப்பரை முடிச்சிடணும். முடிச்சுட்டு உட்காந்து செக் பண்ணுங்கள், கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கோமா, கரெக்டாக போட்டுருக்கோமா. இதில் முக்கியமானது வந்து இந்த காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், ஈவன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கூட ஒரு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி கொஸ்டின், அவன் எந்த நம்பர் கொஸ்டின் கம்பல்சரின்னு சொல்கிறானோ அந்த கொஸ்டின் யூ மஸ்ட் அட்டன். சொல்லுங்க, அவங்களுக்கு அவசியம் நீங்கள் அதை அட்டன் பண்ணி ஆகும். அப்படி நீங்கள் அதை அட்டன் பண்ணலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 21ஆவதுலேருந்து 30ஆவது கொஸ்டின் வரைக்கும் 2 மார்க். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு அது உங்களுக்கு போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மேலேயே போட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி, கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரின்னு போட்டிருப்பாங்க. அந்த கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணாதான் அந்த 7ஆவது கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகும். இப்படிதான் அந்த சப்போஸ் நீங்கள் அந்த கம்பல்சரி கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலை, இல்லை சார் எனக்கு அந்த 30ஆவது கொஸ்டின் தெரியல ஆனால் வேற எதுவும் ஒன்று தெரியுது அப்படின்னா, அவங்க கால்குலேட் பண்ணிட்டு, ஏன்னா எங்களுக்கு வந்து ஆக்சுவலி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கொஸ்டின் நம்பருக்கு முன்னாடி நம்ம மார்க் போட்டுக்கிட்டே வருவோம். அந்த கரெக்டாக 6 முடிஞ்சு 7ஆவது நீங்கள் 30ஆவது அட்டன் பண்ணி இருந்தால் நாங்கள் 30ஆவது திருத்தி என்ன பண்ணுவோம், மார்க் போடுவோம். சப்போஸ் நீங்கள் 30 அட்டன் பண்ணாமல் 29 அட்டன் பண்ணி 7 வர வச்சுட்டிங்கன்னா, அந்த லாஸ்ட் கொஸ்டின் இஃப் இட் இஸ் கரெக்டாக இருக்கும், அது கரெக்டாக இருந்தாலுமே அதை என்ன பண்ண மாட்டாங்க, கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதை அடிச்சிருவாங்க, என்ன போட்டுருவாங்க, அதுக்கு என்ன ரீசன் எழுதணுமோ அதை எழுதிடுவாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி நம்ம சொல்லிட்டா நீங்கள் அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணாதான் அது கவுண்ட் ஆகும். எதோட அந்த 7 நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரைட் ஆன்சர் எனி 7 அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த எனி 7ல் அந்த 7th கொஸ்டின் எதுவாக தான் இருக்கும், அந்த கம்பல்சரியாக தான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்டுக்கும் உங்களுக்கு கம்பல்சரி இருக்குன்னு நினைக்கிறேன். சயின்ஸு, சோஷியல் சயின்ஸில் இருக்கு இல்லையா? ஸோ அதனால கம்பல்சரி நம்ம சொல்லிட்டா நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணியே தான் ஆகணும்.
புரியுங்களா உங்களுக்கு? இந்த முக்கியமாக இந்த கம்பல்சரி அட்டென்ட் பண்ணுறவங்க இந்த டூ யூ நோலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. டூ யூ நோ புரியுங்களா? அதை நான் உங்களுக்கு ஒரு நம்ம அக்கௌண்டன்சிக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் ஃபார்மேட் அனுப்புகிறேன். காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அதை கேட்டுக்கிறேங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டான ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா பப்ளிக், ஏன்னா லாஸ்ட் இயரும் 3 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து டூ யூ நோலேருந்து தான் நம்ம புக்குடைய ஒவ்வொரு பாடத்துலையுமே டூ யூ நோன்னு வருது. அந்த டூ யூ நோலேருந்து தான் அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இப்போ ரீசெண்டான ட்ரெண்டாக இருந்துட்டு இருக்கு. இது முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இப்போ போன வருஷத்துலேருந்து அப்படி கேட்டுட்டு இருக்கான். அதனால அந்த டூ யூ நோவில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பான், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுன்றதை நான் நடத்தியும் இருக்கேன். நான் உங்களுக்கு சொல்லவும் செய்யறேன். நீங்கள் ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதை அனுப்புகிறேன். அதை பார்த்தாலே போதுமான புரியுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த டூ யூ நோலேருந்து தான் ஆல்மோஸ்ட் 30 கொஸ்டின் நம்பர் 40 கேட்குறாங்க. இது வந்து ஆக்சுவலி மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் அப்ளிகபிள். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸுக்கும் உங்களுக்கு இருக்கா? கம்பல்சரி கொஸ்டின் இருக்கா? இருக்குது. அதை நீங்கள் சொல்லிட்டு கேட்டுக்கிறேங்க. அதே மாதிரி காமர்ஸ் எக்கனாமிக்ஸும் கேட்டுக்கிறேங்க. அக்கௌண்டன்சிக்கு நான் ரெடி பண்ணி தந்துடுறேன். டூ யூ நோலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும், அது எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு. ரீசெண்டாக டூ யூ நோலேருந்து தான் அந்த 30-40 கம்பல்சரி கொஸ்டின் அதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் சில நேரங்களில் லக்கீலி சாதாரணமாக சம்ஸ்லேருந்து கூட கேட்டுடுறாங்க. இருந்தாலும் அந்த டூ யூ நோலேருந்து தான் இப்போ ரீசெண்டாக கேட்டுட்டு வரான். ரொம்ப கவனிச்சு அதை நீங்கள் படிக்க முடியும். அந்த டூ யூ நோக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் 1/2 பேஜ் எழுதணுமா, 3/4 பேஜ் எழுதணுமா? அவசியமே கிடையாது. அவன் கேள்வி கேட்டதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணாலும் போதுமானது. அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த கிராமர் மிஸ்டேக்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த ஒன்றுக்கு மட்டும் காரணம் என்னன்னா, அந்த கொஸ்டின் கொடுக்கறதோட காரணமே என்னன்னா, அது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். அந்த லெசன் அந்த சப்ஜெக்டில் அந்த லெசனை பற்றி அவனுக்கு தெரியுதா இல்லையாங்கிறதுக்கான கொஸ்டின் தான் அந்த 30-40. முடியணும் என்ன, அதாவது அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் என்னன்னா, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ரேஷியோ அனாலிசிஸ் ஒரு அக்கௌண்டன்சி அந்த லெசன்ல ஏதாவது ஒரு இடத்த வந்து அவங்க கொஸ்டினாக கேட்டு இப்போ ரீசெண்டாக இந்த தடவை கேட்டிருந்தோம், வாட் இஸ் ஐடியல் ரேஷியோ டெட் ஈக்விட்டி ரேஷியோவா 20 1:1 ஒரு ஆன்சர் அது கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ நோலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லெசனை பற்றி உங்களுக்கு தெரியுதா இல்லையா, அதற்கு நீங்கள் தேவையில்லாமல் 1/2 பேஜுக்கு 3/4 பேஜுக்குலாம் எழுதவே தேவையில்லை. 30-40 நல்லா கவனிச்சுக்கிறேங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சொல்கிறாரு. இந்த 30-40 மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்ன கேட்குறானோ அதுக்கான ரெலவெண்ட் ஆன்சர் இதெல்லாம் போகுது. சும்மா ஒரு எழுத்தாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு வரியாக இருக்கலாம், இல்லை ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம் அந்த ஆன்சர். அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால என்ன கேட்குறானோ அதை மட்டும் எழுதுங்க. 30-40க்கு மட்டும். மற்ற எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக தான் எழுதணும். புரியுங்களா உங்களுக்கு? மற்றதுக்கெல்லாம் வந்து ஃபார்முலா, அதோடைய டெரிவேஷன்ஸ், அதோடைய ஆன்சர்ஸ் இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக எழுதணும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் எதுவுமே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஆன்சர்ஸ் பண்ணுறதுல ரொம்ப கிளவராக இருக்கணும். அதே மாதிரி கொஸ்டினை சூஸ் பண்ணுறதுலேயும் ரொம்ப கிளவராக இருக்கணும். கவனமாக அதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டேன் சார், இப்போ ஒரு சிலதெல்லாம் எனக்கு அரைகுறையாக தான் தெரியும், தயவு செஞ்சு எழுதி வைங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபார்முலா வரைக்கும் தான் சார் தெரியும், பரவாயில்ல ஃபார்முலையாவது எழுதுங்க. இல்லை சார் அதில் எனக்கு 2 வரி மட்டும்தான் தெரியும் அந்த கேள்வியில், பரவாயில்ல அந்த 2 வரியை வச்சு எழுதி அதில் முடிஞ்சு அதை டெவலப் பண்ணி ஏதாவது எழுதிடுங்க. எந்த காரணத்தை கொண்டையும் எந்த கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் எழுதாமல் விட்டுறாதீங்க. இட்ஸ் மை கைண்ட் ரிக்வஸ்ட். ஏன்னா கடைசி நேரங்களில் அந்த கேள்விகளுக்கு ஏதாவது ஒரு 1/2 மார்க் 1 மார்க் கண்டிப்பாக டீச்சர்ஸ் ஆகிய நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். ஏன் அப்படின்னா எழுதியிருக்காங்கன்றதுக்காக மேபி அது ஃபார்முலா கரெக்டாக இருந்தால் ஃபார்முலாவுக்கு ஒரு 1/2 மார்க்கோ 1 மார்க்கோ போடுவாங்க. இல்லை அந்த ஃபார்முலா எழுதி சில பேர் பாதி டெரைவ் பண்ணி வச்சுருப்பான், அதுக்கு ஒரு 1/2 மார்க்கோ 1 மார்க்கோ போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 4 இடத்துல வந்துச்சுன்னா எத்தனை மார்க் வரும்? 2 மார்க் 3 மார்க் ஆட் ஆகும். அதனால நிறைய பேர்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது. இது எனக்கு தெரியல அதனால் நான் விட்டுட்டு வந்தேன் சார். எவ்வளோ தெரியுமோ அது வரைக்கும், அது கடைசி இதுதான். முதல்ல தெரிஞ்சதை முழுசாக எழுதிடுங்க, தெரியாததை கடைசியாக எழுதுங்க. எவ்வளவு தெரியுமோ அவ்வளோ எழுதுங்க. என்ன தெரியுமோ 2 வரி தான் சார் எனக்கு அதில் தெரியும், பரவாயில்ல எழுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? 2 வரிக்கு கடைசியில் அதில் எத்தனை மார்க் கிடைக்கலாம்? 1 மார்க் கிடைக்கும். 1 மார்க் ஆட் ஆனாலும் உங்களுக்கு நல்லது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதனால இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் தைரியமாக கேட்கலாம். இல்லை சார் எனக்கு இந்த டவுட் இருக்குது, இப்படி பண்ணலாமா, இப்படி மாதிரி பண்ணலாமா, அப்படி இருந்தால் டவுட் கேளுங்க. அதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க அடுத்தது இன்ஷால்லா அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. இது வரைக்கும் நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். நீ டவுட்டே இல்லையா? 10th ஸ்டாண்டர்ட் +1 எழுதக்கூடிய பசங்க, 10th ஸ்டாண்டர்ட் இப்போ +2 எழுதக்கூடிய பசங்களுக்கு வந்து ஆல்ரெடி +1 எழுதுறதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும். அப்போ 10th எழுதக்கூடிய மாணவர்கள், +1 எழுதக்கூடிய மாணவர்கள் ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். புரியுதுங்களா? எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணணும், கொஸ்டின் நம்பர் எழுதணும். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியலன்னா கடைசியில் எழுதுங்க ஆன்சர்ஸை, தெரிஞ்ச வரைக்கும் எழுதுங்க. எதையும் என்ன பண்ணக்கூடாது, விட்டுடக்கூடாது. டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள்.
1.25 மணின்னா 1.25 மணி வரைக்கும் கரெக்டாக உட்காந்து எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு 1.25 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிடும். வாட்ச் கட்டிட்டு போங்க. மற்ற சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? எனி டவுட்ஸ்? ஓகே. எல்லாம் உள்ள இறைவன் நீங்கள் படித்ததெல்லாம் மனசில் கடைசி வரைக்கும் ஞாபகத்தில் இருந்து எல்லாத்தையும் ரொம்ப நல்லா எழுதி எல்லா பாடங்களிலும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற நல்லா முயற்சிவானாக. நீங்கள் 40 நன்றி.